ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே, அடியேனெல்லாம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு உறவா, நம்மளுடைய உயிரா, நம்மளை எப்பையும் பாதுகாத்து பராமரித்து அரவணைச்சு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்துறது இருக்கும்போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹாப்பியாக அவரை எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகிடாமல் நம்ம என்ன பண்ணிக்கிடணுமா குட்டீஸ்? இறுக பற்றி பிடிச்சிக்கிடணுமா. அதுதான் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், செய்ய தவறிடுறோம். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அவரை ப்ரைஸ் பண்ணுறோம், அவர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினச்சி என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப பூரிப்படைகிறோம். ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம நினைப்பதற்கு மாறாக நடக்கும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஏசப்பா விட்டு நம்ம பின்வாங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய உறவு நமக்கு அப்படிப்பட்ட உறவு கிடையாது. அவர் உண்டாக்குகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளேயும் அவர் ஒரு அர்த்தம் வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கும் நமக்குமான உறவு எப்பயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குட்டீஸ். ஏன்னா அவர் நம்மளை எந்த இடத்துலையும் நம்ம குறைவுபட்டோ, நம்ம யார் முன்னாடியும் தலை குனிஞ்சோ, இல்லை நம்ம எதுக்கும் நம்ம வெட்கப்பட்டு போகிறதுக்காக அந்த சூழ்நிலையை நமக்காக உருவாக்கியிருக்க மாட்டார். நம்மளோட பார்வையில் வேணால் அது அப்படி தெரியுமா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவர் உண்டாக்குனதன் அர்த்தம் நம்மளை நிறைவாக மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து மற்றவங்களோட பார்வைக்கு நம்ம அவருடைய பிள்ளைங்கிற ஒரு ப்ரைடாக நம்ம நிற்கிறதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு அந்த சூழ்நிலை உண்டாக்கியிருப்பாங்கங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற உறவை நம்ம இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும் குட்டீஸ். அதை தான் பார்த்தீங்கன்னா யோவான் 1:12 படியாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படிங்கிற வசனம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைங்க, நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறோம், நம்ம அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறோம், டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஸோ நம்ம தான் அவருடைய பிள்ளைங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே இப்போ நம்ம ஒருவேளை நம்ம அவரை விட்டு பின்வாங்கி வந்துட்டா கூட சில சமயங்களில் நம்ம அவர் மேலே ரொம்ப உறுதியான விசுவாசத்தில் திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம திரும்பி வரும்போது கூட நம்மளை உதறி தள்ளிடாத தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் என் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீயும் என்னுடைய பிள்ளை தான். நீ என்னை விட்டு விலகி போனதை நினச்சி கவலைப்படாத, நான் உன்னை ஏற்றுக்கிடுவேனா மாட்டேனான்னு நினச்சி நீ சோர்ந்து போகாத. நீ மீண்டும் என் மேலே நம்பிக்கையாக நீ திரும்பி வந்திருக்கிற பட்சத்தில் நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். நம்மளை மன்னிக்கிற, நம்மளை எல்லா சூழ்நிலைகளும் அன்பு செய்கிற, எல்லா நேரங்களையும் நம்மளை பாதுகாப்பாக வைத்துக்கிடணும், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தோண்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்கிறப்போ நம்ம அவரிடத்துல மனம் இறங்கி போய் நம்மளை
நம்மளை பார்த்து கொள்கிற அவரிடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கர்வம் காட்டக்கூடாது. மனம் இறங்கி போய் மன்னிப்பு கேட்போம். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மளை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக லைஃப்பில் என்ன நடந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி அவர் வைத்திருக்கிற அந்த உயர்வு நம்மளை விட்டு போகாது குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த உலகில் நாங்கள் தேடி அலைகிற உண்மையான உறவாய் நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி டாடி. உம்முடைய கரங்களில் என்ன சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க நேரிட்டாலும் அதற்கு பின்னாடி நீர் வைத்திருக்கிற காரணத்தை அறியும்படி எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. உம்முடைய சித்தத்தின்படியாக வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு எங்களை தகுதியுடையவங்களாக மாற்றுங்க. ஆமென்.